சபரிமலைக்கு பெருவழி பாதையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் நீராடும் இடம்தான் அழுதா நதி. ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்டாராம். போரின் இறுதி கட்டத்தில் ஒரு கொன்றின் மீது ஏறி நின்றாள் மகிஷி. அப்பொழுது ஐயப்பன் எய்த அம்பு மகிஷியின் மீது பட்டது. அரக்கியான மகிஷி அப்போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்தாளாம். தன்னை மன்னித்து விடும்படி ஐயப்பனிடம் வேண்டி மனம் விட்டு அழுதாளாம். அப்படி மகிஷி அழுத கண்ணீர் தான் வழிந்தோடியது பெருகி அழுதா நதியாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் மகிஷியை சம்மாரம் செய்து விடுகிறார் ஐயப்பன். இருந்தாலும் மகிஷியின் பூத உடல் வளர்ந்து கொண்டே போனதாம். இதனால் சுவாமி ஐயப்பன் அவளின் உடல் மீது கல்லை போட்டு அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாராம். இதை நினைவு கூறும் விதமாதான் இன்றும் அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வருகிறார்கள். அந்த கல்லை எடுத்து வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கல்லிடம் குன்று என்ற இடத்தில் இருக்கும் குன்றின் மீது கல்லை எறிந்துவிட்டு செல்லும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். பம்பா நதியின் துணை நதிதான் அழுதா நதி.